காக்க காக்க கடகவேல் காக்க பார்க்க பார்க்க பாவம் பொடி நோக்க நோக்க நொடியில நோக்க தாக்க தாக்க தடையறை தாக்க நோக்கு நோக்கு நொடியில நோ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கந்த சஷ்டி கவசம் படிச்சுன்னுக்கிறேன். அது தெரியுது. அது எதுக்கு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு சேஃப்டி பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? இல்ல நீ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்களை பார்த்துல ரொம்ப கொடூரமா பயமா இருக்குது. நான் கொஞ்சம் சேஃப்டி இருக்கிறதுக்காக தான் படிச்சுன்னுக்கிறேன். வெள்ளி சூனியம் பெரும் பகையாகல வல்ல பூதங்கள்ல வல்லாச்சித்த பேய் விதைச்சு எப்பல பார்க்கறதுக்கு விதைச்சு நான் தப்பு பண்ணல விதைச்சு வேற ஆஸ்பத்திரி போயிட்டு தான் வரேன். சத்தியமான ஒரு தப்பு பண்ணல. என்ன நடிக்கிறியா? அப்படிலாம் பார்க்காதீங்க விதைச்சு விதைச்சு பயமா இருக்குது விதைச்சு. பயமா இருக்கா? இப்போ உன்னை என்ன பண்ணாங்க? அப்பெல்லாம் கத்தி பேசுறீங்க. சத்தியமா உங்களை பார்த்தாலே உடம்புல கிட 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 நடுங்குதுங்க. இது பாரு, இப்போ எதுக்கு நீ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க? ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாதுங்க. நார்மலா அப்படிதாங்க வரும். ஏங்க நீங்க சும்மாச்சுமா டென்ஷன் ஆனீங்கன்னா கையில கட்டா கடபார கருங்கல்லாம் எடுப்பீங்க. இவரு ஓவர் டென்ஷனா இருக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க? ஒரு மாதிரி டர் ஆயிடுச்சு. மதாச்சு இப்படி மரியாதை வச்சு சத்தியமா பயமா இருக்குது மதாச்சு. நீ எதுக்கு இப்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? சீன் போடுறேனா? மீசதாடி வச்சு ஆம்பளை புல அழுவ கூடாது. நானு எவ்வளவு நேரம் கண்ட்ரோல் அழாத. அழாதன்னு சொல்றேன்ல. இத பாரு, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். கொடுப்பை தம்ம பேசாம படுத்து தூங்கு. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லாமே அதுக்குள்ள கூட கோபமே சொல்றீங்க. படுத்துறேன். விரஜி என்ன? ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன டவுட். ஏதோ ரொம்ப டென்ஷனா யோசனை இருந்தீங்களே, எதை பத்தி யோசனை இருந்தீங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். இல்ல, இந்த வீரையா அண்ணனுக்கு ஆனது உனக்கு ஆயிருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. அட கொடூர கிராதகி, இவ்வளவு நேரமா நீ பிளான் பண்ணது இந்த வீரையா பக்கத்து பெட்ல படுக்க வைக்கிறதுக்கா? சாது மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு சல்பாட்டா மாதிரி யோசனைக்கிறீங்க. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.